பேக் டு ஓஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவனில் எபிக் எஸ்கேப்பில் மாஸ்க் கலெக்ஷனில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது 3வது மாஸ்க்கை கலெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 மாஸ்க் கலெக்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல இங்கேருந்து அடிப்படையான விஷயத்தை செய்ய பங்கர் விட்டு வெளியே போனோம். அதாவது நான் தேவையில்லாமல் பயந்து அந்த ஈகுலனுக்கு பயந்து பங்கரில் வந்து ஒழிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த பாருங்க, அவன் முன்னாடியே போகிறான். நான் எதாவது சொன்னேன்னா பாருங்க. ஓகே, அவள் பின்னாடி இப்போ நம்ம போவோம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ பிளேயர். உங்களுக்கு அது பாதி பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு முதல்ல போய்ட்டு சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேரும் பண்ணுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதான் நம்மளுக்கு முக்கியம். இங்கே அந்த முதல்ல கிரில்லு வந்து கண்டுபிடிக்கணும். போன பாட்டிலே அந்த கிரில்லு வந்து நம்மளுக்கு தலைவலி குத்துச்சு. ஸோ இங்கெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து வேனோட இதுவே நம்மளுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்தாச்சு. நம்மள கரண்ட் வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி கிரில்லு இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா கிரில்லு வந்து ஒரு முக்கியமான பொருள். ஸோ இந்த இடத்துல கிரில் இல்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த கரண்ட்டை வர வச்சுருவோம். வெயிட் பண்ணுங்கள். க்ரோபார் இங்கே தான் இருக்குது, நான் நோட் பண்ணிக்கிட்டேன். கரண்ட்டுக்கு முதல் ஃபீஸே கச்சிச்சு. இப்போ குடுன்னு போயிட்டு கரண்ட்டை வர வச்சிருவோம். இவன் கரண்ட்டில் கை வைக்கிறானே, திடீர்னு சாக்கச்சு செத்துறானா என்ன பண்ணுவான்? அப்படியே ஃபோட்டோ அப்படியே தள்ளி விட்டே போவான். ஓகே, தள்ளி விட்டாச்சு. ஈவனன் வந்து இந்த இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு வரணும். சீரவா ஈவனன் எங்கே இருக்க? வந்துரு சீசே எங்கே இருக்க ஈவனன்? வந்துரு. ஏங்க வரா மாதிரியே தெரில. நானே இவ்வளோ தான் அதை கூப்பிட்டு இருக்குதுன்னு தெரில. ஓகே இருங்க, வரா. ஓகேங்க, பயந்துட்டேங்க பட்டுன்னு. நான் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பயந்துட்டேன். இருங்க, முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஏன்னா அவள் வேறு வந்துடுவா. ஸோ சீக்கிரமாக வந்துட்டானா கொஞ்சம் வெறுப்பு. வெயிட் பண்ணுங்க, எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். இங்கே எதுவும் இல்லை, ஏன்னா அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். ஸோ அங்கே இல்லைன்னா இந்த இது வேறு ஓப்பன் பண்ணோம். ஓஹா, ஐயோ பார்த்துட்டாங்க. அடடா, சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. அவள் வந்து பின்னாடி தோத்திட்டு இருக்கா. இப்போ நாங்கள் அது இங்கே இருக்குமா அப்படின்ட்டு பார்த்துப்போம். ஓகே, இங்கே இல்லை. அப்போ நம்ம வந்து அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும் அவகிட்ட இருந்து. அவரை எங்கே இருக்கா அப்படின்றது தெரில. எங்கிருந்து ஒரு நாளும் வருவாள், எப்படி ஒரு நாளும் வருவாள், அதிசய பெரியவி. அவள் மேலே போனபடி தான் இருந்தது. ஸோ மேலே இந்த வாட்டி இல்லை. கேம்காரன் மைண்ட் வாஷ். உனக்கு எல்லா தடவையும் ஒரே தடவை நொட்டுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரிங்க, முதல்ல இங்கேருந்து நம்ம வந்து இங்கே போயிட்டு இந்த கதவு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே இல்லை. ஓகே, இங்கேவும் இல்லை. இங்கே இல்லை. ஓகே, அமேசிங், சூப்பர், அட்டகாசம். வெளில வந்து இங்கேருந்து தப்பிப்போம். இங்கே 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 ஓப்பன் பண்ணுறா ஒழுங்கா. இங்கே பாத்ரூம் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது பாத்ரூம் இல்லை. ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஈவினிங் வரத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி இப்போ மேலே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கோ, ஏன்னா மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேலே போவோம். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா கீழேயும் அப்படியே சப்போஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? கீழே இருக்கா அப்படின்றதே பார்த்துப்போம். இது வேறு என்ன புக்குனே தெரில. ஓகே, கீழே இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வேறு. இப்போ வந்து நம்ம கீழே அவன்றப்ப அந்த இது கிரில்லு வந்து இல்லை. ஸோ இப்போ சாண்டி வாயன் எனக்கு அப்படியே திசை திருப்பி விட்டு நான் வரேன். அப்புறமா எதோ சொன்னாங்க, கிரில்லு வந்து கீழே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அது வந்து நான் மேலே தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப். மேலே இல்லைன்னா நான் கண்டுபிடிச்சானே வேறு வழி கிடையாது, முழுசாக தேடணும். ஸோ இருங்க, அவர் திசை திருப்பி விட்டு வந்துட்டு இருக்கா. அவர் பின்னாடியே கண்டிப்பாக வந்துட்டு இருப்பா. ஆனால் மட்டும் பின்னாடி வரலன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ரூடு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து போய் பார்க்கணும். மேலே தயவு செஞ்சு குத்துருங்கடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இருங்க, முதல்ல போய் பார்ப்போம். ஏங்க சுத்தங்க மேலே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அது எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலையே. அடடா, நம்மளுக்கு வர தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அது வேறு எங்கே இருக்குன்னு. ஓகே இருங்க, இங்கே கூட வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இல்லை. ஓகே, பாவடசாமி. ஓகே, எங்கே இல்லை. போன தடவை சரியான சிரிப்புங்க, எலும்பு கூடு. ஆனால் இப்போ யார் அவனோட வேஷத்தை எடுத்தான்னு தெரில. ஓகே, இங்கேருந்து போய் பார்ப்போம் இங்கே இருக்கா. இங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கே போச்சுன்னே தெரில. வெயிட் பண்ணுங்க முதல்ல. இது எப்படா திரும்ப கட்டிச்சு? நான் தான் போன பாட்டில் எடுத்து கீழே விட்டோனே. ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துறானுங்க. ஓகே, அது இப்போதைக்கு அது இங்கே இல்லை. ஸோ அது எங்கே இருக்கணும்னு தெரில. வெயிட் பண்ணுங்க, நம்ம ஒரு இடத்தையா போய் தேடி ஆகணும், வேறு வழி கிடையாது. திடீர்னு இந்த லாக்கரில் இருக்கலாம். லாக்கரில் இருந்தால் கூட வெளிச்சமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது இங்கே தான் இருக்குது அப்படின்றத. இவ்வளோ இடம் தேடியும் அது காணணும்னா அப்போ கண்டிப்பாக அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மனசில் அப்படி தான் படுது. இருங்க. ஐயோ, இவங்க நான் அந்த இடத்துக்கு போதுன்னா அப்போ அந்த இடத்துல தான் இருக்குமோ. பால் அடிச்சுங்க. எங்க ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அடடடடடடா, ஜொலிக்கிற மாதிரி இல்லைங்க, ஜொலிக்குது அப்படியே.
ஆனால் போன தடவை இங்கே வந்து பார்த்தேன்னா என்ன சரியா தெரில. ஓகே நம்மளுக்கு கிரில்லு கிடச்சா போதும். கிரில்லு கிடச்சிடுச்சு. ஓகே இங்கேருந்து நம்ம வேகமாக இங்கேருந்து கிளம்புவோம். ஈவிலன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே கீழே இதை வேறு வச்சுட்டு 3வது கேம் என்ன வேறு போகுதுன்னு வேறு தெரில. 3வது கேம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருங்கடா. அந்த எலிவேட்டரில் பொருள் போகிற மாதிரி ஒரு கேம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் ட்ரை பண்ணேன். அதாவது அது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னா, அந்த எலிவேட்டரில் பொருளையும் போட்டேன். அது வந்து போட்ட பிறகு போடுறதாங்க மெயின் பேட்ரு. போடுறது வந்து பக் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வச்சாச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே இருங்க, ஏதோ ஒரு திரும்பவும் ஏதோ வீடு மாதிரி ஃபோட்டோ வருது. என்னைக்கு மறுப்பதோ ஏதாவது ஈஸியாக கொடுக்குறா. பயமாக இருக்குடா ப்ளீஸ்ரா. ஈஸி 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 ஏங்க ஓகேங்க. எலிவேஷன் கேம் தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி தான், ஆனால் ஈஸி தான். ஓகே இருங்க, முதல்ல இது எடுத்துகிட்டு போய்ட்டு குடுன்னு எங்கே வைக்கணும்னு தெரில. ஓகே அதை எலிவேஷனில் வைக்கணுங்க. இதை வச்சுட்டு அப்புறமா 3 பொருள் தேடணும். அது தேடிட்டு அப்புறமா வர ரேஸ் வேறு இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே நம்ம பார்த்து மெதுவாக போவோம். என்னங்க அது அங்கே ஏதோ ஃபோட்டோ இருக்குங்க, அதை வேறு பார்க்கவில்லை. அதுக்குள்ளே ஈவிலன் வந்துட்டா. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகும். வெயிட் பண்ண இந்த பக்கம் போவோம். ஈவிலன் வரக்கூடாது. ஓகே வரலன்னு நினைக்கிறேன். இருங்க மலை கீழே குதிஞ்சு பார்த்து ஏஞ்சிப்போம். ஓகே இது வந்து எங்கே ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஈவிலன் வர வந்துட்டு இருக்கா. ஈவிலன் வராளா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பக்கம் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அட ஏமாடி ஈவிலன்னு. ஐயோ ஏங்க இது வரை கொஞ்சம் சிக்குங்க. சத்தம் கேட்டு அவரை வந்திருப்பா. அடாடா எங்க கொஞ்சம் விருப்புங்க. நீங்க முதல்ல வந்து எடுத்துட்டு ஈவிலன் வராளா ஏன்னா பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தான் வச்சிருக்கேன். தினைக்கேண்டா பயப்படுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அடாடா டே தயவு செஞ்சு உள்ள வந்து அடா பாவி சதி பண்ணுறீங்களாடா. ஆடாடா ஈவிலன் சத்தம் கேட்டே வந்துட்டாடா போங்கடா நீங்களும். ஓகே இது கொஞ்சம் தேவையான பொருள். நம்ம இப்படி குச்சிருந்தேன்னா ஃப்ரிங்கு கிடைக்கும். இதில் வந்து ஜம்ப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இருங்க, ஆனால் ஈவிலன் வந்துட்டா. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி அப்படியே இப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே எதாவது லாக்கரில் சம்திங்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்த்துப்போம். ஏன்னா லாக்கரில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகேங்க. அதாவது முதல் பொருள் கிடச்சிச்சு. 3 பொருளில் ஷூ கிடச்சிருக்கு. செட் ஆஃப் ஷூ கிடச்சிச்சு. ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது போட்டுடலாம். அது பேர்னா எலிவேட்டரா, அந்த எலிவேட்டரில் போடணும். குட்டுன்னு போயிட்டு அந்த எலிவேட்டரில் போடுவோம். டேய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த வெறுப்பு. இது பாருங்கள் இதுக்குள்ளே பொருளே போக மாட்டேது. ஏன்னா அது வந்து நீ கரெக்டாக வைக்கணும் அப்படின்றானுங்க. எனக்கு வைக்க தெரிஞ்சா நான் வைக்க மாட்டேனாடா. சொல்லுங்கடா நான் வைக்க மாட்டேனா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றுது. இவ்வளோ வரா. ஓகே இருங்க முதல்ல அவ்வளோ திஸ் இஸ் நோ ப்ரைஸ் ஆஃப் டு ட்ராப் திஸ் திங். எப்படா நான் வைப்பேன் இப்போ அதை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப கடுப்பேற்றுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அது வந்து கிட்ட எடுத்துன்னு போயிட்டு வச்சா அது வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகே இருங்க நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அப்படியே ஜம்ப் பண்ணே இருப்போம். ஓகே ஈவினன் வந்துட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப ஆட்டை காட்டணும். வெயிட் பண்ணுங்க. இது வந்து கது மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கது மூடுறா. இவன் வேறு அப்படியே பேபான்னு நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். போடா ஃப்ரெண்ட்ஸ். இவன் அப்படியே வெறுப்பேற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். போக மாட்டான். ஸோ அந்த ஈவினோட பின்னாடி போயிடுச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே அவளா ஈவினனை பார்க்குதா அப்படின்றத பார்த்துட்டா. ஸோ ஓகே இங்கே எத்தனை வந்து முதல்ல வைப்போம். சீக்கிரம் போயேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க முதல்ல ட்ரா பண்ணுவோம். இவ்வளோ வந்துட்டே இருக்கா. வேறு மண்டை சூடாகுது. ஏன்னா அது வந்து ட்ராப் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படி சொல்கிறது, லைக் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது வந்து அப்டேட்டில் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஹா நம்ம ஃபோன் வேறு தாக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, ஹேங் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள் முதல்ல போயிட்டு இப்போ வந்து இது ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு முதல்ல. அடடா ஓகே வச்சாச்சு. இருங்க அது வந்து கொஞ்சம் வெயிட்டுங்க. இது என்னடா இது ஷூஸடா. ஷூஸை முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு ஒழுங்காக போடுறா. கீழே போட்டுனுங்கிறாங்க. இவன் வெறுப்பேற்றினுங்கிறான் சவுண்டு. ஈவிலன் வந்து கூப்பிட்டு என் மண்டையில் ஒரு 2 கொட்டணும் அப்படின்னு உனக்கு ஆசை போல். ஸோ இருங்க முதல்ல. ஓகே அப்பா மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் மாட்டிட்டான். ஓகே இருங்க முதல்ல இப்போ ஷூஸை எடுப்போம். ஷூஸை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் 2 பொருள் தேனடாடி. தயவு செஞ்சு போங்கடா. போகிற மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்களேன். கொஞ்சம் அப்படியே கிட்ட போயிட்டு பயந்துட்டேங்க. தெரிஞ்சிச்சு ஆனால் வரான்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் பட்டுன்னு பயந்துட்டேன். ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு சகஜம்டா. இருங்க முதல்ல டே 2 வந்துடுச்சு.
ஆனால் அந்த ஷூ சத்தியமாக எனக்கு ரொம்பவே பாடுபடுத்துது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வைக்கணும்னே தெரில. ஏன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போன தடவை கூட நான் மாஸ்க் பிடிச்சி கலெக்ட் பண்ண சொன்னல, சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வீடியோ எடுத்திருந்தேன். அதுலேயும் இதே 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 இதுதான் வந்தது. அதுலேயும் இதே வெறுப்பு தான் ஏற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே மன உடைச்சல் ஆகிட்டேன். வெயிட் பண்ணுங்கள் இவன் வேற என்னடா இந்த எலிவேட்டரு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ 30 நிமிஷம் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த ஈவன் வரா மாதிரி சத்தம் கேட்குது. வாடா பாடா நீங்களும் உங்கள் கேமா இங்கே கேவலமாக விளையாட வச்சுருக்கானுங்க. கோவமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பார்க்கவே என்னையே கோவப்பட வைக்கிறானுங்க. டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஸோ ஓகேங்க, இருங்க நம்ம வந்து இதை திரும்பவும் அவ்வளோ சுத்தமாக வர வைக்கணும். ஏங்க முதல்ல இப்படி வர வச்சுட்டு அப்படியே குடுன்னு இங்கே வந்து நம்ம கிளம்புறோம். அவரை தோத்திட்டே வருவான்னு நினைக்கிறேன். ஓகே அவள் பார்க்கல. ஓகே அது ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான். சீக்கிரம் அதை செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. நம்மளை நம்பி பல உயிர்கள் இருக்குடா. டே தம்பி விளையாட வேண்டிய நேரமாடா இது. சீக்கிரம்டா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாடா? டே தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ்டா. டேங்க பயன்ட்டாங்க. அப்படியே நான் பாட்டு நிற்கிறேன். டே தயவு செஞ்சு கொஞ்சம் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுறா. அவரை வரான்னு இல்லையா? ஓகே வரா. ஓகே ஐயோ நான் வரேன். அப்படியே பேக் நிற்கிறேனே ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கீழே குச்சிடலாம். ஓகே இருங்க. இப்போ இப்போதான் நம்ம இன்னொரு 2வது பொருள் எடுக்க வேண்டிய நேரம். இப்போ தான் அவள் கரெக்டாக மேலே இருக்கா. ஸோ இப்போ நம்ம 2வது பொருள் எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம மேலே இருக்கோம், அவள் கீழே போகிறான். இந்த மாதிரி அவளை அப்படியே ஆட்டோ காட்டணும். ஓகே ஸ்ப்ரிங்கு ஊந்துச்சுங்க. இப்போ இதான் 2வது பொருள் ஸ்ப்ரிங்கு. இப்போ வந்து நம்ம அவள் அப்படியே கீழே வரட்டும், நம்ம அப்படியே மேலே போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் கீழே வாயேன். வெயிட் பண்ணுங்க. வரா மாதிரி இருக்கு, ஆனால் வர மாட்டேன். ஓகே வரலா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்து அப்படி மெதுவாக செம்மையாக இருக்கு. ஆனால் இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. சத்தியமாக சொல்கிறடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. இடிபற்றே கொஞ்சம் நஞ்சமாடா பாடுபடுத்துகிற. கொஞ்சம் பெருசாக தயவு செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை உள்ளே எடுத்துகிட்டு போய் கிட்ட எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரியும் வச்சதிங்கன்னா எங்கே போயிடுச்சுங்க. அடாடா போயிடுச்சு. ஆனால் திரும்ப வந்து விழுந்துடுச்சு. ஓகே புரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடணுன்னு. ஆனால் புரியல. அடடா இவ வேற வந்துட்டு இருக்கா. ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இது வேற கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ண ஜம்ப்பு. ஆஹா பார்த்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம திசை திருப்பி ஆகணும். வேறு வழியே கிடையாது. கதவு முடியலாம். கதவு முட்டை இங்கேருந்து அப்படியே குடுன்னு இந்த பக்கம் போயிடலாம். இல்லாட்டி கொஞ்சம் சுற்றின்னு போகலான்னு நினச்சேன். ஆனால் வேணாம் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே தோணுச்சு. ஸோ நம்ம அப்படியே நம்ம வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இப்படியே அலைய விடுவேன் அவளை. வாயேன் அப்படியே வா அப்படி இப்படி போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் அப்படியே அலைய வச்சுனே இருக்கேன். வாயேன் மண்டை சூடாக்கிட்டானுங்க இந்த கேம்காரனுங்க. அடடா வெயிட் பண்ணுங்க. வராளா அப்படின்னு பார்த்துட்டு போகணும். ஓகே அவன் அந்த பக்கம் வரட்டும், நம்ம இந்த பக்கம் போயிடலாம். அவ்வளோதான் பெஸ்ட் ஆப்ஷன் இன் எவர். ஓகே அவ்வளோதான். அவன் அந்த பக்கம் போய் பார்ப்பா. அவன் எங்கே போனான் காணுமே, எங்கே தான் வந்தான் அப்படின்னு பார்ப்பா. ஸோ நம்ம இந்த பக்கம் வந்துட்டு ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போடவே முடியல. இருங்க அப்படியே கொஞ்சம் இதுக்கு மேலாம் எனக்கு கீழே விழுது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்களேன். என்ன கருமானே தெரியலையே. ஓகே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பொருள் எப்படியோ போட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது போட்ட மாதிரியும் காட்டலாம். என்ன கேம்டா நீங்கள் நடத்தி வச்சுருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியலடா. கேமாடா இது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த எலிவேட்டர் பயங்கரமாக எனக்கு மண்டை சூடாகுது. வெயிட் பண்ணுங்களேன். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலிவேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கடுப்பே ஏற்றுது. ஓகே வெயிட் பண்ணுங்க போடுவோம். நீங்கள் விழாதுமா, கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் விழ. ஓகேங்க இப்போ தாங்க புரியுது எப்படி போடணும் அப்படின்னு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டேன். சரி இப்போ 2வது பொருள் எடுப்போம். வெயிட் பண்ணுங்க. ஷூஸ் எடுத்துட்டோம். இதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. முதல் தடவையாக ஒரு பொருளை வெற்றிகரமாக நான் போட்டிருக்கேன். அதுக்காகவே நீங்கள் லைக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணியே தீரணும். ஆனால் இதுக்கு நான் சத்தியமாக ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது. அதுக்காக கமெண்ட்டில் அண்ணனுக்கு மட்டும் ஓஜிஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடியே. இருங்க ஓகே அது அந்த பக்கம் போய் நம்ம இப்படியே குடுன்னு போயிடலாம். ஓகே பார்க்கல. பார்த்துட்டா. ஓகே இருங்க.
அடாடாடா சீக்கிரம்டா ஷூஸ் எடு. ஓகேங்க, ரெண்டாவதையும் போட்டாச்சு. இப்போ தான் புரியுது எப்படி அவ்வளோ விளாட்ணுன்னு. வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கா அப்படின்றதையும் பார்த்துப்போம். அங்கே ஏதோ இருந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என்ன இன்னும் சரியாக பார்க்க முடியல. அதுக்குள்ளே ஈவன் பண்ணிட்டா. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆட்டோ காட்டுட்டு திரும்பவும் நான் போயிட்டு இப்போ பால் வரது என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இப்போ நான் வந்து 3 பொருள், இப்போ 2 பொருள் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பால் வேறு தேடணும். இந்த மாதிரி நிறைய இது வேறு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஈவன் இங்கே தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அது பாலாக இருக்கணும். நான் தயவு செஞ்சு கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏன்னா அது பாலாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு சத்தியமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் ட்ரிக்கு புரியுது எப்படி. நீங்கள் வந்து இப்படி பின்னாடி போயிட்டு அப்புறம் முன்னாடி வாங்க, அப்போ தான் அது ட்ரிக் ஈஸியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், முதல்ல கது முட்டு இங்கேருந்து கிளம்புவோம், ஏன்னா வந்துருப்பா. ஓகே, அவரை வந்துட்டா நம்ம இங்கேருந்து அப்படியே குடு 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 குடுன்னு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வந்தாச்சு. இப்போ நான் வந்து இங்கே இருக்க பால் தானே இது ஆயிலாடா. ஓகே, ஆயில் இங்கே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆயில் வந்து ஒரு தேவையான பொருள் தான். ஸோ ஆயில் இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ பால் தேடணும். டென்னிஸ் பால் தெரியல, எத்தனை பேர் டென்னிஸ் பால் தெரியும்னு தெரியல. அந்த பால் வந்து இப்போ நம்ம தேடணும், டென்னிஸ் பால். ஸோ டென்னிஸ் பால் வந்து இங்கெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துப்போம். ஓகே ஓகே, இங்கே டென்னிஸ் பால் இல்லை. டென்னிஸ் பால் கொடுங்கடா, தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்கடா, பார்த்து பண்ணுங்கடா. டே டென்னிஸ் பால் வந்து இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருங்க உள்ளே இருக்கா அப்படின்றதையும் போய் பார்த்து. இப்போ இங்கே எதுவும் அசைஞ்சது இல்லை. டே என்னடா, ரெண்டாவது போய் இன்க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறீங்களா, இல்லைன்னா நஜ போய் வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு நஜ போய் வந்துச்சுன்னா அந்த நீங்கள் ஒன்று ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எனக்கு ஏதோ அசைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக ஏதோ அசைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு ரெண்டாவது போயிட்டு கொண்டு வந்துடாதீங்கடா. ஆல்ரெடி நெஜ பெயினும் வந்துச்சுன்னா அவ்வளோதான்டா, கேமே விளாட முடியாதுடா. டே கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதோ மாறி ஃபீல் ஆகுது, பேட்னஸாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு எப்பவுமே அந்த கேம் விளாடும், எந்த கேம் விளாடும், 6 கேம் விளாடும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ இந்த வாட்டி பேட்னஸ் அப்படின்றது ஏதோ ஒரு வருது. உங்களுக்கு பேட்னஸ் அப்படின்றது எதாவது வருதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ இவனு வேறு பார்த்துட்டா. இருங்க, நம்ம வந்து அந்த இது எங்கே இந்த டென்னிஸ் பால் காணுங்க. இருங்க, அது முன்னே காயின் இருக்குது, காயின் முக்கியம். காயின் எடுத்துட்டு டென்னிஸ் பால் வந்து நம்ம இப்போ தேட போகிறோம். அதாவது வெளியே இருக்கலாம்ல. ஸோ இப்போ நம்ம வெளியே போய் தேடுவோம். இதுக்கோ வெளியே போயிட்டு டென்னிஸ் பால் வேர் ஆர் யூ அப்படின்னு தேடுவோம். வெயிட் பண்ணுங்கள், டென்னிஸ் பால் வேர் ஆர் யூ. எங்க தெரிஞ்ச டென்னிஸ் பால் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஹாய், இது முட்டுச்சந்திரா, முட்டுச்சந்து, முத்துப்பாண்டி கோட்டடி அந்த மாதிரி. இது முட்டுச்சந்து. வெயிட் பண்ணுங்க, வாயன் 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 அப்படியே பாப்பா பாப்பா பாப்பா. ஓகே, அப்படியே இங்கே வந்து நம்ம கிளம்புறோம். ஏமாத்தியாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா இடத்துலையும் தேட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர் நெவர். நம்ம எல்லா இடத்துலையும் தேடல. ஸோ வந்து நம்ம சில இடத்துல தேட வேண்டியது இருக்குது. க்ரோபார் அதுக்கு தேவைப்படுது. ஸோ க்ரோபாரை எடுத்துக்கிட்டு நம்ம குடு குடு குடுன்னு எல்லா பாதி இடத்துலலாம் தேடி போகிறோம். க்ரோபாரை வந்து நான் கடைசியாக மேலே தான் பார்த்தேன். இருங்க இருங்க, இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இது எப்படி இதை மறந்தேன்னு தெரில. ஓகே இருங்க, அது ஏதோ இருக்குது. ஓகேங்க, பஸ் கார்டு நம்மளுக்கு தேவை கிடையாது. வேறு என்ன இருக்குது, குரோபார் இருக்குது, குரோபார் எடு. டென்னிஸ் பால் தானே கேட்குறேன், கொடுத்துட்டு வாங்கலாம்டா. ஏன்டா தயவு செஞ்சு கொஞ்சம் டென்னிஸ் பால் தான்டா கேட்டேன், கொடுத்துருங்கடா. செல்லங்கள்ல தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா. டெய்லி கெஞ்சி கட்டிக்கிறேன்டா. ஐயோ கொடுக்க மாட்டானுங்க போலைய, அழுவுகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அழுகையாக வருது. ஐயோ ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டேன். இவன் வந்துடுப்பா எங்கே இருந்து அடிப்பான் தெரியலை தெரியலை. இருங்க, இதுக்குள்ளே போயிடுவோம். இங்கே வந்து டென்னிஸ் பால் இருக்க மோஸ்ட் ஆஃப் வாய்ப்பு இருக்குது. இந்த டமாத்தோட ட்ராயில் இருக்காது, இருந்தாலும் செக் பண்ணிப்போம் டென்னிஸ் பால் இருக்கா அப்படின்னு. ஓகே இல்லை, அப்புறமா நம்ம செக் பண்ணலண்ணா. இருக்கு என்ன ஃபோட்டோ இது, பலூன் எஸ்கேப் போடுங்க. ஓகேங்க, பலூன் எஸ்கேப் புரியுது புரியுது. இந்த மாதிரி தான் பலூன் எஸ்கேப் பண்ண போகிறோம். அந்த பலூன் தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் கடைசியாக சர்ப்ரைஸாக கட்டணும்னு நினச்சேன், ஃபோட்டோ வச்சு கெடுத்துட்டானுங்க. ஓகே விடுங்க. நம்ம இதுக்கு பாத்ரூமில் தேடுவோம், ஏன்னா பாத்ரூமில் இருக்க மோஸ்ட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது. போன பாட்டிலே பாத்ரூமில் தான் கடைசியாக அந்த இது இருந்தது. ஸோ இந்த தடவையும் பாத்ரூமில் அப்படின்றது கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. இருங்க, இது ரெண்டு நைலே உடச்சிட்டு இங்கேருந்து குடு குடுன்னு கிளம்புவோம். எங்கேயாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே, இங்கே டென்னிஸ் பால் தான் இருக்குங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ டென்னிஸ் பால் வேறு கிடச்சிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆஹா, இந்த பக்கம் இவன் இருப்பா. ஐயோ, நம்ம எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. அந்த பக்கம் போனால் ஈவன் இருக்கும், இந்த பக்கம் போனால் அந்த வேனை வச்சு ஃபஸ்ட்டு குரோக்கடையில் எஸ்கேப் பண்ணும்போது ஏற்றிச்சு பார்த்தீங்களா, அந்த பொம்பளை இருக்கும். வேணா இது பாருங்க, இதோ இந்த பொம்பளை தான். வெயிட் பண்ணுங்க. ஹேய் ஹேய் ஹேய், எங்க பயப்படுதுங்க. டே நீ எனக்கு பயப்படுறியா? டே
கொஞ்சமாக நியாயமாக கொஞ்சம் நேர்மையாக ஒத்துக்கணும். வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ஈவலன் வந்தால் இப்போ செம்ம மாதம் இருக்கும். ஏன்னா அப்படி டொமாலி ஏய் ஏய் ஐயோ மாட்டிக்கினாங்க. எங்கே வெயிட் பண்ணுங்க. ரிங்கா ரோசஸ் சொல்லலாம். ரிங்கா ரோசஸ் சீக்கிரம் வா ரிங்கா ரோசஸ் சொல்லலாம். வா 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 யாருக்கிட்ட வா ஐயோ ஓகே ரிங்கா ரோசஸ். அதுக்கப்புறம் எனக்கே தெரில. ஏன்னா சின்ன வயசுல வந்து அதுவும் நான் ஒரு தடவை தான் விளாட்டுருப்பேன். அது மட்டும் ஞாபகம் இருக்குது. சீக்கிரமாக கீழே இருக்கடா. இவன் வேறு ஆம்பு மாதிரி இறங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வேகமாக போவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்தாச்சு. ஈவலன் வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து குடுன்னு தப்பிக்கிறோம். மாஸ்க் காட்டுறோம். ஆனால் இவ்வளோ தூரம் கழிச்சு வச்சுருக்கானுங்க. சப்போஸ் நம்மளால் முடிக்க முடியலன்னா திரும்ப அந்த டென்னிஸ் பால் வந்து எடுக்க இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. பார்த்தீங்களா அப்போ கூட கக்கூஸ் வழியாக தான் அந்த டென்னிஸ் பால் கிடைக்கணும் அப்படின்றது இருக்குது. இந்த கக்கூஸுக்கும் ஆர்ஆர் கேமுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தனே தெரில. எந்த ஆர்ஆர் கேம் போகிறோமோ அந்த இடத்துலலாம் கக்கூஸ் இருக்குது. அடாடாடாடா ஓகே இது வந்து பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து ஓகே இப்போ வந்து ஓகே இது வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நீங்கள் 2 வழி யூஸ் பண்ணலாம். முதல்ல வந்து ஆயில் வந்து ஊற்றலாம். ஆயில் வந்து ஊற்றுனீங்கன்னா அது வந்து சரியாயிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இருங்க ஆயில் வந்து காட்டவே மாட்டுது. என்னடா ஆயில் காட்ட மாட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன். ஐயோ ஈவலன்னு அடடடா. முதல்ல வந்து நீங்கள் ஆயில் ஊற்றணும். என் கையில் இருக்குல்ல அந்த ஆயிலை வந்து நீங்கள் கிச்சனில் எடுக்கலாம், இல்லை கண்டுபிடிச்சி தேடி எடுக்கலாம். ஆயில் ஊற்றினா அது வந்து போயிடும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் ஹெவியான புக்கு போடணும். ஹெவியான பொருள் போட்டிங்கன்னா அது கீழே போயிடும். புரிஞ்சேன்னு நினைக்கிறேன். ஹெவியான புக்கு மீன்ஸ் அதாவது வெயிட்டாக இருக்கிற பொருள். தூய தமிழில் எங்க பதத்தில் என்ன பேசுறதுனே தெரியலையே. நாய் மாதிரி ஆகிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பதட்டம் இல்லை, பயங்கரமாக அப்படியே இதுவாகிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போயிடலாம். அடடா வய 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 இருங்க அப்படியே தப்பிச்சிடலாம். ஓகே தப்பிச்சாச்சு. வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் எங்கே திக் மூமெண்ட்டாக இருக்குங்க. ஓகே நம்ம இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே எஸ்கேப் ஆகியாச்சு. இப்போ வந்து அவள் அந்த பக்கம் திட்டுப்பா. முட்டாள் ஈவலன் ஐயோ யார் முட்டாள்னு கேட்குற அளவுக்கு அவள் வேகமாகறா ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். அடடடடடா என்னம்மா நீ முட்டாள் இல்லைம்மா நான் தான் முட்டாள். ஓகேங்க அமிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு கீழே வந்துடலாம். தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருங்கண்ணா. வெயிட் பண்ணுங்களேன். முதல்ல வந்து கீழே போகிற வழிங்களா. அடடடடா இது வரை சரி பண்ணுது. ஓகே கீழே வந்தாச்சு. இப்போ அந்த தொண்டை வர கட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேசினே இருந்ததுனால தொடர்ந்து பேசினே இருந்தேனா ஸோ தொண்டை கட்டிக்கிச்சு. வெயிட் பண்ணுங்கள். இது எப்படி ஊற்றணுன்னே தெரியல. ஓகே இப்படி தான் ஊற்றணும். ஓகேங்க மேலே வந்து ஊற்றுனீங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு வந்து அது வர 20 செகண்ட் ஆகுமா. ஸோ அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இங்கே விளாட்னுப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஈவலன் வேறு மேலே போயிருக்கேன். அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இப்படி விளாட்னுப்போம். அது ரெடி ஆகிட்டேன்னு சொல்லும். தொண்டை வர பயமாக கட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் பேட்மேன் பேசுகிறேன். எனக்கு ஹெல்ப் வேணும். ஐயோ ஈவலன் இங்கே இருக்கேன் இங்கே வாயேன். இங்கே இருக்கேன் நாங்கள் இப்படியே விளாட்லாங்க. அதை வச்சு இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அவ்வளோங்க. ஓகே இதுக்கு மேலே விளாட்னா வந்து கோவம் ஆகிடுவா. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். அது மாதிரி இங்கே எடுத்துகிட்டு இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும் கீழே யூஸ் பண்ணுங்கல்ல. அது வந்து குத்துறாதீங்க. 50 ஸ்டெப்பு மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். ஸோ நம்ம சுரங்கத்துக்கு போகிறோம். சுரங்கத்துக்கு போகிற வழி ஈவலனோட இந்த இடத்துல இருக்குது. இது ஈவலனோட ரூம்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சிம்பிள் தான். முதல்ல போடுவோம். வெயிட் பண்ணுங்கள் போட்டுப்போம். ஓகே ஸ்டார்ட்ரா. ஓகேங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது எங்கே போகணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. லாஸ்ட்டாக போவோம். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்கள். இப்படி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதோ கீழே வருது. ஆனால் எங்கே போகிறேன்னு தெரில. ரைட்டு எங்கே ஃப்ளூக்கில் முடிச்சிட்டாங்க. ஃப்ளூக் இஸ் த கரெக்ட் ப்ரோ. ஓகே அப்படியே ஃப்ளூக்கில் முடிச்சிட்டேன். ஓகே அங்கே பாருங்கள் 9 10 அந்த மாதிரி போகுது. ஓகே நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் ஈவலன் இங்கே வரமாட்டேன்ல. முதல்ல மேலே போவோம். வெயிட் பண்ணுங்கள். மேலே எப்படி ஐயோ தூக்கி வச்சிட்டேனே. அடடடா எது உனக்கு ரொம்ப நெக்கு தானே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எடுக்க. அப்படியே இது யூஸ் பண்ணிட்ட பிறகு தூக்கி அடிக்கிறேன் இதை. ஓகே இப்போ நான் வந்து மேலே போனோம். ஓகே இங்கே ஒரு வழிமுறை இருக்குது. இவள் வரக்கூடாது அடிச்சு எங்க அடி கீழே வந்து விட்டாங்க. அடடடா அவ்வளோ பெரிய அடி ஆடாது. ஓகே நம்ம எப்படியோ மாஸ்க் பீஸ் எடுத்துட்டோம். அதை லாஸ்ட் டே காசு கொடுத்துக்காம விளாட்ருக்கோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே பெருமை. யார் அந்த பேர் ஏங்க நம்ம பேர் இந்த போர்டில் வர வைக்கணும். அடுத்த பாட்டில் பாருங்கள்
பார்ட் 4ல் பார்ட் 4 வேணுன்னா பார்ட் 4ன்றதை கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறமா பார்ட் 3 வரைக்கும் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, மாஸ்க் பீஸ் கீழே இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அப்புறமா கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சேமிச்சது எல்லாம் வீணாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாஸ்க் பீஸ் எடுத்துகிட்டு குடுன்னு இப்போ இங்கே கீழே போகிறோம். இருங்க, முதல்ல பார்த்து மெதுவாக போவோம். கதவு மூடு. ஃபோன் வேறு ஹேங் ஆகுது, இது வேறு கொஞ்சம் விருப்பம். ஓகே, இனிமேல் இவ்வளோ பிரச்சனை கிடையாது. இதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண. ஓகே, இருங்க எல்லா பாட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவ்வளோதான். பாய் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.